ரெண்டு பேருமே முடியாதுன்னு சொன்னா கிளையன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்படின்னா நீங்க மட்டும் நடிங்க. அபி, உனக்கு மார்க்கெட்டிங் யுக்தியே தெரியல. நாம என்ன ஜென்ஸ்க்கான காஸ்டியூமா மட்டுமா டிசைன் பண்றோம்? மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்கும் சேர்த்து தானே. அதுவும் இல்லாம கான்செப்டும் அதை பேஸ் பண்ணி தானே ரெடி பண்ணிருக்காங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிச்சாகணும். ஆமால. சரி, வேற மாடல் பார்க்க சொல்லட்டுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ராகவ். சொல்லு அபி, டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருவேளை மும்பை பெங்களூர்ல இருந்து மாடல்ஸ்லாம் வரணும்னா டிக்கெட் புக் பண்ணணும்ல. நீதான் நடிக்கணும்னு கெஞ்சாம இப்படி உடனே ஆள் மாத்துறதுன்னு அலையறா இருப்ப. அப்படியெல்லாம் நான் நிம்மதியா விட்டுருவேன். நான் உன்ன இங்க இருந்து போறதுக்குள்ள இன்னொரு வழி பண்ணிட்டு தான் போவேன். ஆளு பாரு. என்ன யோசிக்கிற? அது பரவாயில்ல, நானே நடிச்சு கொடுக்குறேன். வேற மாடலுக்கு கொடுக்குற சம்பளத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. நான் உங்க கடனையாவது கொடுத்து கழிக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும்ல. நீ யார் கூடவும் நடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல ராக்கி பாய்னு ஓப்பனா சொல்ல அபி. ஏன் உனக்கு இவ்வளோ ஈகோ? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த மஜ்னு கூட வேற எந்த லைலாவும் ஒண்ணு சேர்ந்து நடிக்க கூடாதுன்னு நினைச்சலாம் நான் ஒத்துக்கல. எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க, அதுவும் உங்க கூட எல்லாம் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. நிஜமாவே கடனை கழிக்கணும்னு நினைச்சுதான் நான் ஓகே சொல்றேன். ஓவரா கற்பனை பண்ணி உடம்பு கெடுத்துக்காதீங்க. என்னன்னு தெரியல, வர வர காது சரியாவே கேட்க மாட்டேங்குது. ஏன் திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு தெரியல. என்னவா இருக்கும்? எல்லாம் உன்னாலதான் பண்ணுண்டு. இந்த பைத்தியம் நீ என் காதலை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் தெளியும்.